JNN Institute of Engineering, Chennai. Join CSC, AI and ML, Cybersecurity, MBA and more. Daily Logie Wellness Sugar. வெள்ள சக்கரையில் நல்ல சக்கரை. Book your next holiday at Grand Royal Tours. இன்னைக்கு 9-10 மாதம் ஆக போகுது. அம்மன் கூப்பிடுறக்கு ஆள் இல்லை. அவன் இல்லாதது எங்களுக்கு பெரிய எங்கள் வீட்டில் பெரிய இழப்பு. எங்களால் ஏற்றுக்கவே முடியல. அவர் நம்ம போனோடனே ஃபஸ்ட்டு சாரி தான் கேட்டார். முதல் உங்களை இங்கே கூப்பிட்டு நான் ஆறுதல் சொல்கிறதுக்கு மன்னிச்சுக்கோங்கம்மா, எனக்கு பெர்மிஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார். அங்கே எல்லாத்துட்டையுமே மன்னிப்பு கேட்டார். எங்களையும் கையெல்லாம் பிடிச்சிட்டு கீழே உட்காந்து மன்னிப்பு கேட்டார். எல்லாத்துக்கும் நான் இருக்கம்மா, உங்களுக்கு ஒரு மகனா அண்ணனா தம்பியா இருப்பம்மா அப்படின்னாரு. அவருக்கு 41 பேத்தையோட கஷ்டத்தையும் அவர் அன்னைக்கு கேட்டிருந்தார். அவர் ரொம்ப ரொம்ப இழைச்சி போய் ரொம்ப இதாக இருந்தார். அவர் 10 டிஷ்யூ பக்கத்தில் அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவர் தொடச்சிட்டே இருந்தார். திரும்பி நின்று அழுதுட்டு அதுக்கப்புறம் தான் இதை கொடுத்தாரு. ரொம்ப அழுதார். யார்கிட்ட எதுவும் பேசவே இல்லை, அழுதுட்டு மட்டும்தான் இருந்தார். சந்தோஷமாக ஏற்றுக்கவும் முடியாது. ஏன்னா நான் ஒரு இழப்பில் இருந்து தான் எங்களுக்கு அது வந்திருக்கு. எல்லாரும் இவங்களுக்கு எது கொடுக்குறீங்கன்னு இன்னைக்கு எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு யாருமே இல்லை. அதில் என்னையும் பார்க்கணுன்னா அவங்களுக்கு சிரமம் இல்லையா. எந்த ஒரு வேலை எங்களுக்கு ரொம்ப உண்மையாலுமே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. வணக்கம்க்கா. வணக்கம். ஒரு 280 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் அந்த இழப்பு ஒரு ஈடுகட்ட முடியாத இழப்பு. உங்கள் பையன் பேர், அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? பேர் ரவிகிருஷ்ணா, வயசு 29. அவன் சிவில் முடிச்சுட்டு சொந்தமாக வேலை எடுத்து செஞ்சுட்டு இருந்தான். ஓகே, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அந்த விபத்தப்போ? அன்னைக்கு எல்லோரும் போலந்தான், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் மீட்டிங்கு. எல்லோரும் போலந்தான் நாங்களும் போனோம். அவன் காலையிலேயே பக்கங்கிறனால போய் காலையில் ரவுண்டு பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி 4 மணிக்கு தான் நாங்கள் எல்லாருமே போனோம். நானும் அங்கே தான் இருந்தோம். ஒரு 5:30-6 மணி போல் என்ன திட்டுனான். குழந்தை தூக்கிட்டு போயிருந்தோம். எதுக்கடி தூக்கிட்டு வந்தேன், ரொம்ப கூட்டமாக இருக்குது, வீட்டுக்கு போமா அப்படின்னா. நாங்கள் இல்லை போக மாட்டோம், நாங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு நாங்கள் உள்ளே மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போல் நாங்கள் அந்த முனியப்பன் கோயில்கிட்டே நின்றுட்டோம். நான் அப்புறம் அவரை பார்க்க முடியல. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்னா, என்னை கொண்டு இங்கே ஏடிஎம் ஒன்று இருக்குது, கேவிபி, அங்கே கொண்டு என்னையும் நிற்க வச்சுட்டு இதுலேருந்து வெளியே வரக்கூடாது, அவர் நின்றுக்கிட்டு தான் வராரு, எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டான். நானும் சரி தெரியவாரன்ட்டு அங்கேயும் நின்றுட்ட, வெளியே வரல. 2-3 டைம் என்ன சொல்லிட்டு போகவும் சரி மிரட்டுற மாதிரி சொன்னான். சரின்ட்டு நானும் அங்கே நின்றுட்டேன். அதுக்கப்புறம் அவர் பார்க்க முடியல. வேன் போனதுக்கப்புறம் அந்த இடம் ஃப்ரீ ஆகிடுச்சு. எங்கள் மருமனோட பர்ஸு மிஸ் ஆகிடுச்சு. அதை தேடிக்கிட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் போனோன்னு ரொம்ப பக்கமாக போய்ட்டு பர்ஸ் கிடைக்கல. அப்புறம் பார்த்தா அவரோட வேன் பார்த்தோம். சரி மேலே ஏறுவார், நம்ம பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லி அங்கே அட்சய ஆஸ்பத்திரியில் ஒன்று இருக்குது, அங்கே போய் நின்றுட்டோம். அங்கே கூட்டம் இல்லை. ஒரு அவர் மேலே ஏறி 2 வார்த்தையும் கூட பேசியிருக்க மாட்டார். ஒரு குழந்தை கொண்டு ஃபஸ்ட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேரை கொண்டு போட்டாங்க. எனக்கு பீர் இருந்துச்சு என்னெல்லாம் எனக்கு தெரியல. அப்புறம் தான் சரி, ஐயோ இவ்வளோ எத்தனை பேரை கொண்டு போடுறாங்களே, பையன் உள்ளே போனால் என்னாச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் பையனை ஃபோன் பண்ணோம். ஃபோன் போகவே இல்லை. அப்புறம் திருப்பியும் எங்கள் பொண்ணு பயந்துட்டு வாமா போகலாம், நிறைய ஆம்புலன்ஸ் வருதுங்கவும் அந்த இடத்த விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு போட்டு கிராஸ் பண்ணால் வீட்டுக்கு போனோம். அங்கே போயிட்டும் போக ஃபோன் பண்ணிகிட்டே தான் இருந்தேன், எடுக்கலை. அப்புறம் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கூப்பிட்டோம். அம்மா நாங்களாம் வந்துட்டோம், ரவி என்ன வரலையான்னு கேட்டான். என்னடா அவங்க கூட தாண்டா வந்தான் அப்படின்னா, இல்லைம்மா மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு, எல்லாம் விழுந்துட்டாங்க, மிதிச்சிட்டாங்க அப்படின்னா. என்னடா சொல்கிறேன்னு, வந்துடுவாங்க அண்ணா, ஃபோனுங்கன்னு மிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. சரின்னு ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் கூப்பிட்டு, அம்மா ஃபோன் எங்கே கீழே கிடந்துச்சின்னு எடுத்துருக்காங்க, வர சொன்னாங்கம்மா அப்படின்னா. என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, இல்லைம்மா அண்ணா அங்கே தான் இருப்பாங்கன்னே எனக்கு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே ஃபோன், அண்ணா கூட்டத்துக்குள்ளே இல்லை, நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் தேடுறோம், திருப்பி இங்கே ஹாஸ்பிட்டல் எங்கேயும் இல்லை. அதுக்கப்புறம் ஜிஹெச்சுக்கு போகிறோன்னா, ஜிஹெச்சில் போகிறோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அங்கேயே வளர்ந்த பையன், அவன் எங்கே விழுந்து எந்திரிச்சாலுமே ஃபோன் இல்லைன்னா வீட்டுக்கு வந்திருப்பான். இவ்வளோ நேரமாகி பையனை காணமேன்ட்டு 9:10 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஜிஹெச் போயும் இல்லைன்ட்டாங்க, அண்ணா இங்கே எங்கேயுமே இல்லைம்மான்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பவும் அவன் கொஞ்ச நேரம் கழித்து எங்கேயாவது யாராவது வீட்டில் படுக்க வச்சுருப்பாங்கம்மா அப்படின்னாங்க. அப்புறம் திருப்பவும் நாங்கள் என்ன பண்ணோம், சரி அப்படியே தான் இருக்குமோன்ட்டு நாங்கள்லாம் சரி போய் தேடலாம் அப்படின்னு வர்றதுக்குள்ளே மறுபடியும் ஃபோன் பண்ணி ரவி நம்மளை விட்டு போயிட்டான் அப்படின்னாங்க. எங்களால் ஏற்றுக்கவே முடியல. என்னடா சொல்கிறீங்க, சின்ன பையனா, என் பையனுக்கு காய்ச்சல்னால் கூட வருஷத்துக்கு ஒரு டைம், அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லை, எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான். முதல்ல இந்த மாதிரி கூட்டத்துக்கே அவன் போக மாட்டான்.
பார்க்கணுங்கிற ஆசைக்கு போனது தான். எவ்வளோ விஜய் அவருக்கு பிடிக்கும்? ஏன்னா எங்கேயுமே போக மாட்டாருன்னு சொல்லி அன்னைக்கு போயிருக்காருன்னா எவ்வளோ, ஏன்னா நீங்கள் குடும்பத்தோட போனேன்னு சொல்கிறீங்க. அதாங்க 6 மாதம் 8 மாதம் குழந்தைங்க கூட தூக்கிட்டு தான் நாங்கள் போனோம். எப்படி எப்படி சொல்லட்டுங்க, அவர் ஃபஸ்ட்டு மீட்டிங்கே, நான் ஃபஸ்ட்டு மீட்டிங்லாம் அவன் என்கிட்ட பேசலை. திருச்சி மீட்டிங்கை வந்து அன்னைக்கு பார்த்தப்போ அவங்க ரூமுக்கும் எங்கள் ரூமுக்கும் நடந்துக்கிட்டே இருந்தான். அம்மா அவர் பேசவே மாட்டேங்கிறாருமா, எனக்கு வேலை வேறு இருக்குமா, இன்றைக்கி சம்பளம்னாலும்மா, சம்பளம் கொடுக்க போகணும், அவர் பேசினாருன்னா நான் போயிடுவோம்மா, அவர் பேச மாட்டேங்கிறாருமான்னு அந்த ஃபோனை கையில் வச்சுட்டு அந்த வண்டி, அம்மா அவங்க பாருமா எவ்வளோ கூட்டம்னு, பாருமா வண்டி இன்ச்சா நவருதுமா அப்படின்னு. அப்போல்லாம் எனக்கு இந்த பெருசாக இந்த இதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியலைங்க. அந்த ஃபஸ்ட்டு கொடி அறிமுகப்படுத்துவங்க கூட எங்கள் வீட்டில் டிவியில் போட்டு ஃபுல்லாக சவுண்ட் வச்சுட்டு முதல்ல இந்த பாட்டை வந்து கேளும்பா, எனக்கு அதில் பேச இன்ட்ரெஸ்ட்டுங்க, நீயே கேளுடா அப்படின்ட்டு போயிடுவோம். இப்போது அவனுக்கு எப்படி சொல்லிட்டுங்க, வெளியே காட்டிக்கினாலும் உள்ளே அவனுக்கு ரொம்ப அவரை பிடிக்கும் போல இருக்குது. இல்லை அவ்வளவு ஆர்வமாக இருந்தார், இன்னைக்கு முதல்வர் ஆயிருக்காரு. இந்த நேரத்தில் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். அவன் இல்லாதது தாங்க நேற்று அந்த கவலை தான் எங்களுக்குமே. ஏன்னா ஊரே நேற்று எல்லாம் திருவிழாவாக இருந்துச்சு, எல்லோரும் அங்கே தான் இருந்தாங்க, அவன் மட்டும்தான் இல்லை. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஏதாச்சும் தருணத்தில் நினச்சி பார்ப்பீங்களா? இன்னும் எந்த நேரமும் நினப்பு தாங்க. அவனை எப்படி சொல்லட்டுங்க, எப்போவுமே அம்மா அம்மான்னு சுற்றிட்டே இருப்பான். எந்த வேலையும் எப்படி சொல்லுங்க, வீட்டிலலாம் பெருசாக வேலையில் எதுவுமே செய்ய மாட்டான். ஏதாவது சொன்னால் கூட நீ போம்மா அப்படிம்பான். ஒரு சின்ன ஒரு பொருளுக்கானா கூட ஃபோன் பண்ணி எங்கம்மா வச்சுருக்க, எனக்கு தேடி பார்க்க மாட்டேன், தேடிலாம் பார்க்க மாட்டேன், எங்கே வச்சுருக்கேன் நீ சொல்லுன்னு நம்ம ஃபோனில் தான் சொல்லணும், இந்த இடத்துக்கு போய் எடுன்னு. அந்த மாதிரி தொட்டதுக்கெல்லாம் அம்மான்னு இன்றைக்கி 9-10 மாதம் ஆக போகுது, அம்மான்னு கூப்பிட்றக்கு ஆள் இல்லை. அவன் இல்லாதது எங்களுக்கு எங்கள் வீட்டில் பெரிய இழப்பு. என்னமோ நடமாடுறோம் அவ்வளோதான், மற்றபடி அவனை மறக்கிறதோ இல்லைன்னா அப்பப்போ ஞாபகம் பேசணும்னு தோணுச்சுன்னா வாய்ஸ் மெசேஜ் பண்ணுவான். எப்போவுமே அவனுக்கு வந்து இந்த இதெல்லாம் பண்ண தெரியும், எனக்கு பண்ண தெரியாது, அதனால் அவன் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுவான். அவன் ஃபோன் எங்களுக்கு கிடச்சனால அதில் இருக்கிறதெல்லாம் அப்படி வச்சுருக்கோம். எப்பயாவது தோணுச்சுன்னா அதை போட்டு கேட்போம். நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கான் அவன் பேசுகிறது, அதெல்லாம் கேட்டுட்டு எங்கேயோ போயிருக்கான் பையன் வருவான் அப்படின்ட்டு இருக்கும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் நேரில் உங்களை கூப்பிட்டு ஒரு ஹோட்டலில் வச்சு பார்த்துருந்தாரு. இப்போ என்ன சொன்னார்? ஏன்னா அப்போ ஒரு தலைவராக இருந்தார், ஒரு கட்சியோட தலைவராக இருந்தார், நேற்று முதலமைச்சராக இருந்திருக்காரு. அப்போ என்ன சொன்னார் உங்ககிட்ட? ஏன்னா நிறைய பேர்ட்ட கீழே காலில் விழுந்துடும் அழுதாரு. அவர் நம்ம போனோடனே ஃபஸ்ட்டு சாரி தான் கேட்டார். முதல் வந்து உங்களை இங்கே கூப்பிட்டு வந்து நான் ஆறுதல் சொல்கிறதுக்கு மன்னிச்சுக்கோங்கம்மா, எனக்கு பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார். அங்கே எல்லாத்துட்டையுமே மன்னிப்பு கேட்டார். எங்களையும் கையெல்லாம் பிடிச்சிட்டு கீழே உட்காந்து மன்னிப்பு கேட்டார். எல்லாத்துக்கும் நான் இருக்கம்மா, உங்களுக்கு ஒரு மகனா அண்ணனா தம்பியா இருப்பம்மா அப்படின்னாரு. அதே மாதிரி அங்கே போய் ஒரு இன்சூரன்ஸ் கொடுத்தாங்க எங்களுக்கு. அவர்கிட்ட ரொம்ப பேசவே முடியல, அவரும் அழுதார், நாங்களும் எல்லாம் அழுதது தான். அங்கே யாரும் வந்து பேசலாம் இல்லை. அவர் ரொம்ப உடஞ்சிருந்தார். அந்த நேரத்தில் நாங்கள் போய் தான் அவர்கிட்ட வந்து நீங்கள் இதுலேருந்து வெளியே வாங்க, ஏன்னா எனக்கு என் பையன் ஒருத்தன் மட்டும்தான், அவருக்கு 41 பேர்த்தையோட கஷ்டத்தையும் அவர் அன்னைக்கு கேட்டிருந்தார். அவர் ரொம்ப ரொம்ப இழைச்சி போய் இப்போ கூட பரவாயில்ல, இப்போ ரொம்ப இதாக இருந்தார். அவர் அன்னைக்கு ஒரு வாக்கு கொடுத்துருப்பாரு, நான் உங்களுக்கு மகனாக இருப்பேன்னு. இன்னைக்கு ஒரு முதலமைச்சராக அந்த வாக்கை வந்து ஒரு அரசு பணி, அவ்வளவு எதிர்ப்புகள் அந்த அரசு பணிக்கு, கேஸ்லாம் போட்டாங்க கோர்ட்டில் போய். ஆனாலும் இந்த அரசு பணி அவங்களுக்கு போகணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து அவர் முதல் முறையாக முதலமைச்சராக உடனே கொடுத்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு இதை சந்தோஷமாக ஏற்றுக்கவும் முடியாது. ஏன்னா நான் ஒரு இழப்பில் இருந்து தான் எங்களுக்கு அது வந்திருக்கு. எங்களுக்கு சும்மா யாரும் தூக்கி கொடுக்கல, யாரும் வேணும்னு. ஏன்னா நீங்கள் இந்த கேள்வி கேட்டனால நான் சொல்கிறேன், நாங்களும் ஃபோன் பார்க்குறோம், எல்லோரும் இவங்களுக்கு எது கொடுக்குறீங்கன்னு படிக்கிறாங்க. நான் தப்பு சொல்லலை, அவங்களும் கஷ்டப்பட்டு. எங்கள் பையனும் பரீட்சை எழுதியிருக்கா, நிறைய டைமு ஃபெயில் ஆகியிருக்கிறான், நான் இல்லைன்னு சொல்லலை. எங்கள் பொண்ணும் எழுதியிருக்கு, அதெல்லாம் நான் வந்து தப்பு சொல்லலை. இன்றைக்கி எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு யாருமே இல்லை, வீட்டுக்காரும் இல்லை, பையனும் இல்லை. எனக்கும் 50 வயசு ஆகிடுச்சு, பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த வேலை எங்களுக்கு சந்தோஷம். இந்த வேலை எவ்வளோ ஒரு பயனுள்ளதாக இருக்கும்? உண்மையாலுமே நானும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். நான் வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு 7-8 ரூபா தான் சம்பளம் வாங்குவேன். எனக்கு அந்த வேலையை வச்சு நான் வீட்டோட கொடுக்கணும், நான் சாப்பிடணும், நான் எல்லாத்தையும் நான் பார்க்கணும். இப்போ இந்த வேலை எங்கள் பொண்ணுக்கு கொடுத்துருக்கனால நாளைக்கு என் பொண்ணுகிட்ட நான் தைரியமாக போய் என்னை பாருன்னு நான் கேட்கலாம். ஏன்னா இது என் பையனால் உனக்கு வந்த வேலைன்னு சொல்லி நான் தைரியமாக கேட்கலாம். நாளைக்கு அவங்களும் பார்க்குறவங்களுக்கும் கஷ்டம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்களும் 2 குழந்தைங்க வச்சுருக்காங்க. அதில் நானும் போய் என்னையும் அவங்களுக்கும் அப்பா அம்மா இருக்குது, எல்லாமே இருக்காங்க.
அதில் என்னையும் பார்க்கணுன்னா அவங்களுக்கு சிரமம் இல்லையா. இந்த ஒரு வேலை எங்களுக்கு ரொம்ப உண்மையாலுமே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. நேற்றும் கண் கலங்கிட்டார் அவர் அரசு பண்ணி கொடுக்கும்போது. தோளில் சாஞ்சுலாம் அழுதா நிறையா பேர். நேற்று என்ன சொன்னார் உங்ககிட்ட? நேற்று நான் அவரை பார்க்கல, எங்களை உள்ள விடல. பாப்பா மட்டும்தான், யாருக்கு வேலையோ அவங்க மட்டும்தான் பார்த்தாங்க. பாப்பாவை அதான் சொன்னான். 10 டிஷ்யூ பக்கத்தில் அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவர் தொடச்சிட்டே இருந்தார். திரும்பி நின்று அழுதுட்டு அதுக்கப்புறம் தான் இதை கொடுத்தாரு. ரொம்ப அழுதாரு. யார்கிட்ட எதுவும் பேசவே இல்லை. அழுதுட்டு மட்டும்தான் இருந்தார் அப்படின்னு பாப்பா சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த இழப்பு யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத இழப்பு. ரொம்ப நன்றி. JNN Institute of Engineering, Chennai. Join CSC, AA and ML, Cybersecurity, MBA and more. டெய்லி லோஜியை வெல்னஸ் சுகர். வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை. Book your next holiday at Grand Royal Tours.